ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சரடி காசை பார்க்குறோம். சரடி காசையில் வந்துட்டு நம்ம தம்பி ரொம்ப நாள் கழிச்சு பிரிஞ்சிருந்து சேரவும் தம்பிக்கு ஒன்றும் புரியல போல். நம்ம மனோஜ் கண்ணன் உள்ளே போய் நின்று ஒரு பாட்டு பாடக்கப்புறம் என்னடா கதவு தட்டுற சத்தம் கேட்குதுன்னு சொல்லி பார்த்தா நம்ம ஸ்ருதிங்க, நீங்கள் வந்து ஒரு வைப்பில் இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியுது. அதுக்காக இப்படியெல்லாம் நீங்கள் பாட்டு பாடி கொலை பண்ணாதீங்க. உங்கள் பாட்டு சத்தத்தெல்லாம் கேட்டு நிம்மதியாக இருக்க முடியலக்கா, சகிக்கலை காதலன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு திட்டி விட்டுட்டு கிளம்பிட்டாங்க. நம்ம ரோகிணி கிட்ட போயிட்டு நான் பாடுறது அவ்வளோ கேவலமாவா இருக்குது, இல்லை அதை விட மோசமாக இருக்குன்ற மாதிரி ரியாக்ஷன் விட அதுக்கப்புறம் வந்து திடீர்னு ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தா கிறிஷ் குட்டிங்க. உடனே எனக்கு தண்ணி வேணும்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு பக்கம் பிள்ளைகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நான் கண்டிப்பாக வரேன்ப்பான்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க. மறுநாள் காலையில் விடுதுன்னா பார்த்துக்கோங்க. மறுநாள் காலையில் விடுன்னு சொன்னால் இங்கே முத்து ஒரு பக்கம் இதை மீன் சமைக்கணும், நான்வெஜ் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே என்னடா இது தடபுடல் விருந்துன்னு சொல்லி கேட்க, நான் எப்படியோ வீட்டுக்கு வந்து வர வச்சிருக்கேன், யாரை முருகனையே வித்தியாவும் அதை விருந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்ல நீ உன் இஷ்டத்துக்கு சிவியான்னு சொல்லிட்டு சண்டை பிடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆக மொத்தத்தில் இவங்களே சமைச்சு இவங்களே திங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. ஒரு 4 பேத்துக்கு கொடுங்கய்யா, நல்லது நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு விருந்து கொடுத்தாதாயா நல்லது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. சரி, இவங்களுக்கெல்லாம் இங்கே புரிய போகுது அந்த உறவை பற்றிலாம். அதுக்கப்புறம் நான் வெளியில் கடையிலேயே வந்துட்டு ஒரு அணியும் பிடுங்க வேணாம், நான் கடையிலேயே வாங்கி கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கெல்லாம் சமைக்க முடியாது, ஏன் பொண்டாட்டியாலன்னு சொல்லி தீட்டி விட்டுட்டு கிளம்பிட்டாருன்னா பார்த்துக்கோங்க. இங்கே வித்யா வரக்கூடாதுன்னு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. நம்ம ரோகிணி நல்லா வருவேன், அவனுக்கு அவன் கவலை 1001வது கவலைன்னு தான் சொல்லிட்டு இன்னொரு கவலையை தூக்கி கொடுத்தாங்க. கிறிஷை போய் பார்க்க போனால் தீபாவளிக்கு நீ என் கூட தான் இருக்கணும்னு கிறிஷ் அடப்பிடிக்கிறான். சரின்னு சொல்லிட்டு இப்போதைக்கே சமாளிச்சாலும் அதுக்கப்புறம் கிறிஷ் இருந்துட்டு அப்பா பற்றி எழுதணுமான்னு சொன்னோன்னே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இவங்க அப்பாவுக்கு தவசம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு போலாமா சொந்த ஊருக்குன்னு சொல்லி அவங்க அம்மா கூப்பிட ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கு.